ரோஜாக்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு என்ன சொல்ற சைக்கோபாத்திக் கில்லர் பத்தின ஒரு படம். அழிவுக்கரசி தான் அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு புதுசா ஒரு மாடர்னா ஒரு பொண்ணு வரும். ஸோ இவனோட மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, அவங்க அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு அவங்கள கொல்றது. அத ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு போட்டு காமிப்பான். என்னன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து உமன்ஸ் கூட ஒரு பிளசன்டான எந்த ஒரு பாஸ்ட்டுமே இல்ல. எல்லாமே ட்ராமட்டிக்கான இன்சிடென்ட்ஸ் தான் அவனுக்கு நடந்தது. சோ அவன் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு டிசைட் பண்ணிடுறான். பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அவனை வந்து எப்படி வளர்க்குறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி உடனே பேசுற பொண்ணுங்க, இந்த மாதிரி பணத்துக்காக பசங்க கூட வரணும்னு நினைக்கிற அந்த பொண்ணுங்களை எல்லாம் நீ கொன்னுடுன்ற மாதிரி ஐடியா கொடுத்து வளர்க்குறாரு. சோ அந்த ஒரு மோட்டிவ் வந்துட்டு அவனுக்கு இருந்துகிட்டா இருந்திருக்கு லைக் கொலை பண்றது. பட் என்னன்னா மத்த பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணதுக்கும் ஸ்ரீதேவி அப்ரோச் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ரீதேவி வந்துட்டு இவ்வளவு போசிட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல வந்து வெறும் கொல்றது மட்டும் இல்லாம அதை பார்த்து ரசிக்கிறது, இந்த என்டையர் கான்செப்ட் இஸ் வெரி நியூ டு தமிழ் பீப்புள் ஈவன் ஃபார் அஸ். சுத்தி நடக்கிறது, அவன் பண்ற சாய்ஸஸ் அது எல்லாமே அவேர்னஸோட தான் இருக்கு. பட் என்னன்னா கடைசியில வந்துட்டு மென்டலி அன்ஸ்டேபிள், சொசைட்டி தான் காரணம், சொசைட்டில ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அது வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். பாரதி ராஜாக்கு ஜென்ரலாவே அந்த த்ரில்லர் படங்களை டீல் பண்றதுக்கு நல்லா வரும். ஸோ சிகப்பு ரோஜாக்கள் ஷாக்கு, அவ்வளவுதான் எனக்கு ஷாக்கு. நினைவு ஒரு பறவை